ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கு தேங்காய் வேர்க்கடலை போட்டு சட்னி பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பச்சரிசியில் பொங்கல் பண்ணுறதை விட உடச்ச கோதுமையில் பொங்கல் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டு தான். அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். என்னன்னே தெரியல, பாப்பா நேற்று நல்லா விளையாண்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு வரைக்குமே. நைட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி டைம்லலாம் லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. உடனேவே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது நார்மல் ஃபீவர் தான், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, மழை வெயில் அப்படி கலந்து வந்துட்டு இருக்கிறதுனால இது லைட்டான ஃபீவர் தான், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஒரு 9:30 10 கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு 2 மணிக்கு தான் பாப்பாவுக்கு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிது. நான் தூங்குறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் தூக்கமே வரல. பாப்பா கூடவே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் பாப்பா எழுந்ததுமே ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் த்ரோட் பெயின் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் நான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கே வந்திருந்தேன். பாப்பாவுக்கு லைட்டாக கோல்டு ஸ்டார்ட் ஆனாலுமே நான் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிடுவேன். டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற மெடிசன் தான் நான் வாங்கி கொடுப்பேன். என்னோட இஷ்டத்துக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு மெடிக்கல் ஷாப்ல சொல்லிலாம் நான் வாங்கினதே கிடையாது. நம்ம எத்தனை டைம் டாக்டர் கிட்ட போனாலுமே கோல்டு ஃபீவர்னா குழந்தைங்களுக்கு அதே மெடிசன் தான் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து எப்பவுமே இதானே கொடுக்குறாங்க, அதனால அந்த நேமை சொல்லி நம்ம மெடிக்கல்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற தப்ப நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. எத்தனை டைம் குழந்தைங்களுக்கு கோல்டோ ஃபீவரோ வந்தாலும் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி டாக்டர் சொல்றதை தான் நம்ம பண்ணணும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரோம்னா அந்த 4 டேஸ்ல ஃபீவர் சரியாயிடுச்சுன்னா அந்த ஓப்பன் பண்ண மருந்தை நம்ம தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் சளி பிடிக்கிறப்போ ஃபீவர் வரப்போ அதை யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காகலாம் சளி மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியே நான் கேட்டிருக்கேன். அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள்.